ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ ரீசெண்டாக 19th April வந்து பார்த்திங்கன்னா நான் திருமலைக்கு தரிசனத்துக்கு வந்து நான் போயிருந்தேன். ஸோ தரிசனமெல்லாம் பார்த்துட்டு அடுத்த நாள் 20 April வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே இறங்கியிருந்தேன். ஸோ மலையிலேருந்து கீழே இறங்குறப்ப பார்த்திங்கன்னா நான் பஸ் பிடிச்சி நான் பஸ்ஸில் தான் நான் ஒரு 90 rupees நான் பே பண்ணிவிட்டு அதில் வந்து நான் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏடுகொண்டல் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா சென்னைக்கு பஸ்ஸஸ் வந்து எப்போவுமே அவைலபிளாக வந்து இருக்குது. அது வந்து நான் செக் பண்ணப்போ டிக்கெட் ப்ரைஸ் வந்து 165 rupees என்னவோ சொல்லியிருந்தாங்க. பஸ் வந்து எனக்கு அந்தளவு கம்ஃபர்ட் வந்து இருக்காதுங்க. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் வேப்பம்பட்டில் வந்து நான் இருந்துகிட்டு இருக்கேன். அதனால் வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டு நான் அங்கேருந்து நான் வந்து நடந்து வரத்துக்கோ இல்லைனா வந்து வண்டியில் வரத்துக்கோ எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் நான் பஸ் வந்து நான் வந்து ஏறலை. அதே நேரத்தில் பஸ் வந்து காஸ்ட் வைஸும் கூட தான் இருக்குது. அதனால் இந்த பஸ் ஸ்டாண்ட் இறங்கின உடனே அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்து இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனால அங்கே வந்து ட்ரெயின்ஸ் வந்து இப்போ கிளம்புறது கிடையாது. அதனால் எல்லா ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டாவிலேருந்து தான் கிளம்புது. அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே ரேணிகுண்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த பஸ் வந்து நான் பிடிச்சிருந்தேன். அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா திருப்பதி டு ரேணிகுண்டாக்கு வந்து 30 rupees வந்து பே பண்ணுற மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் ரேணிகுண்டா போய் இறங்கினதுக்கப்புறம் அங்கே வந்து நம்ம ட்ரெயின் வந்து ஏறிக்கலாம். அந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ட்ரெயின் மாதிரி தான் வந்து இருக்குது. டிக்கெட் ப்ரைஸ் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ ரேணிகுண்டாவிலேருந்து திருநின்றவூர் வந்து நான் டிக்கெட் வந்து வாங்கியிருந்தேன். 30 rupeesக்கு எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே ஆஃப்டர்நூன் 1:30க்கு வந்து அங்கே திருப்பதிக்கோ இல்லைனா ரேணிகுண்டா அந்த ஏரியாவுக்கு வந்து வருது. அதுக்கப்புறம் அரௌண்டு 4:15க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த திருநின்றவூர் ஸ்டேஷன் வந்து இறங்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பம்பட்டுக்கு வரத்துக்கு வந்து எனக்கு ஈஸியாக வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி காஸ்ட் அஃபோர்டபுளாக கூட நம்ம திருப்பதிக்கு வந்து ட்ராவல் பண்ணலாம். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரம்பூர், ஆவடி இந்த மாதிரி எல்லா ஸ்டேஷன்லேயும் வந்து நிற்கிது. ஸோ இந்த ட்ரெயின் கூட யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்டில் நீங்கள் ஃபேமிலியோட கூட நீங்கள் போயிட்டு வரலாம். ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்கலேட்டரும் இருக்குது, அதை தாண்டி லிஃப்ட்டும் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் எதனால் சொல்ல வரேன்னா, வயசானவங்க போகிறீங்க இல்லைனா நிறைய லக்கேஜஸ் இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த எஸ்கலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதையுமே நான் இந்த வீடியோ மூலமாக நான் வந்து தெரிய வைக்கிறேன். ஸோ ட்ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களில் வந்து ஏதாவது அங்கே ஒர்க் நடந்தாலோ வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது கேன்சல் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா தெளிவாக வந்து நீங்கள் டெஸ்டினி சொல்லிவிட்டு இந்த ட்ரெயினுக்கு வந்து நான் போகலான்னு இருக்கேன், இந்த ட்ரெயின் வந்து அவைலபிளாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிக்கெட் வாங்குறது வந்து நல்லது. நிறைய நேரத்தில் வந்து ட்ரெயின் வந்து கேன்சல் ஆகுது. அதுக்கப்புறம் டிக்கெட் கேன்சல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க, ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷனில் டிக்கெட் கவுண்டர் கிட்டவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதையுமே நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. पीले राइल से मनारा water maja baliya maja straight
ஸோ இது போல் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அஃபோர்டபுளாக நம்ம திருப்பதிக்கு நம்ம வந்து போயிட்டு வந்துடலாம். இது வந்து அந்த திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்காமல் இருந்திருந்தால் கரெக்டாக நான் அங்கேயே நான் வந்து ஏறி இருப்பேன். அந்த நடுவில் அந்த ரேணிகுண்டாக்கு அந்த ஃபேர் அந்த 30 rupees வந்து கம்மியாக இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30 rupees அந்த ஃபேரு, அதுக்கப்புறம் இந்த டிக்கெட்டுக்கு வந்து 30 rupees, மொத்தமாக 60 rupeesக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேப்பம்பட்டு வரையுமே நம்ம வந்து இறங்கியாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும். இந்த ட்ரெயின் வந்து டெய்லி அவைலபிளாக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. திருப்பதிக்கு நிறைய பேர் மாதம் கூட போகிறாங்க. அந்த மாதிரி போகிறவங்க செலவு கம்மி பண்ணணும்னா இந்த மாதிரி ட்ரெயினில் வந்து கம்மி பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது எக்ஸ்பிரஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இந்த ட்ரெயின் ஃபேர்லாம் கூட பார்த்திங்கன்னா இதை விட டபுள் ரேட்டு இல்லைனா அதுக்கும் மேலே வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி வருது. ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா திருப்பதியில் கிரகப்பிரவேசம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் போயிருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா அந்த சாக்கில் நான் வந்து திருமலைக்கு போயிட்டு நான் ஏழுமலையானையும் நான் தரிசனம் பண்ணிவிட்டு எப்பயும் போல் வருஷம் நான் வந்து முடி கொடுத்து எனக்கு வந்து பழக்கம் ஆகிப்போச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மருக்கு கசகசன்னு இல்லாமையும் இருக்கும், அதே போல் நம்ம சாமிக்கு நம்ம வந்து காணிக்க கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ அம்மாவுக்கும் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் வந்து திரும்பி வர மாதிரி இருந்தது. அதனால் நான் முடி காணிக்க வந்து நான் சாமிக்கு கொடுத்துட்டு வந்தேன். அது வந்து எனக்கு வந்து சென்டிமெண்ட்டாக எனக்கு வந்து வருஷம் கொடுத்து பழக்கமாகி போச்சு. ஈவன் காலேஜ் டைம்லலாம் கூட பார்த்திங்கன்னா செமஸ்டர் ஹாலிடேஸில் வந்து நான் திருமலைக்கு வந்து போவேன். ஸோ சாமியை சேவிச்சுக்கிட்டு நான் அப்போ வந்து நான் மொட்டை அடிச்சுட்டு வந்து பழக்கமாகி போச்சு. அதனால் அதையே நான் இப்போ வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆன செலவு பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1100 rupees கூட ஆகலை. பட் தனியாக போயிட்டு வரப்பவே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணுறப்பவே பார்த்திங்கன்னா ஒரு 1100 rupees வந்து எனக்கு செலவாகிருக்கு. இந்த மாதிரி நம்ம ஃபேமிலி ஒட்டுமொத்தமாக நம்ம போகிறப்ப பார்த்திங்கன்னா நிறையவே செலவாகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம காஸ்ட் கட்லாம் பண்ணலாம். அங்கே ஃப்ரீ மீல்ஸு, ஃப்ரீ பஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த நடப்பாதை வழியாக நம்ம வந்து மலை ஏறலாம். இந்த மாதிரி எத்தனையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் நமக்கு வந்து காசு மிச்சமாகும். ஸோ பெருமாளையும் பார்த்திங்கன்னா திருப்தியாக வந்து அஃபோர்டபுள் காஸ்ட்டில் நம்ம சேவிச்சுக்கிட்டு திரும்பலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த 2024 வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமலைக்கு நான் போயிட்டு வந்துட்டு அதுக்கு ரிலேட்டட் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் வந்து இதனால் நிறைய யூஸ்ஃபுல் திங்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.